அனைவருக்கும் வணக்கம். ஒரு அரை மணி நேரமா நான் எப்படி உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா, இந்த பள்ளி கல்லூரியிலலாம் நம்மளுக்கு பரிசளிப்பு கொடுக்கறக்கு உட்கார வச்சுட்டு நம்ம பேர் வந்துருமான்னு பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வயிற்றுல பட்டாம்பூச்சி பறக்க ஒரு அரை மணி நேரமா நான் கீழே உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு இது ரொம்ப புதுசு. இந்த மாதிரி ஒரு மேடை, இதுதான் என்னுடைய முதல் மேடை. என் மேல நம்பிக்கை வச்சு என்னை பேசுறதுக்கு அழைச்ச பாரதிவாசன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய எண்ணெய் அவருக்கு பரிந்துரைத்த திரு சம்பத் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்னும் பதட்டமா இருக்கு, ஏதாவது தப்பா பேசிட்டேன்னா மன்னிச்சிருங்க. விஷ்ணுபுரம் ஐயா என்னை மன்னிச்சிருங்க, ஏதாவது தப்பா உங்க புத்தகத்தை பத்தி சொல்லிட்டேன்னா. விஷ்ணுபுரம் சரவணன் ஐயா அவர்களுக்கும் திரு லட்சுமியார் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா குழந்தை இலக்கியத்தை பத்தின பரிச்சயம் கூட கொஞ்சம் நம்மளுக்கு இருக்கு. ஆனா பதின்பருவ இலக்கியத்தை பத்தியும் அது சார்ந்து பேசுறதும் ரொம்ப ஒரு புதுமையான விஷயம், ஆரோக்கியமான விஷயம் கூட. உங்களுக்கு வாழ்த்துக்கள். கடந்த ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக சிறார் இலக்கியம் சார்ந்து உலகமயமாக்களுடைய புறச்சூழல் அழுத்தங்களையும் தாண்டி தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இம்மேடை சமர்ப்பணம். இந்த புத்தகத்துல முன்னுரையில இந்த புத்தகத்தை திறக்கும் பொழுதோ இல்லை இந்த புத்தகத்தை வாசிக்கணும்னு நினைக்கும் பொழுதோ எனக்கு பெரிய ஒரு ஐடியா இல்லை இந்த புத்தகம் எப்படி இருக்கணும். ஏன்னா கயிறு இதுக்கு முன்னாடி வாசிச்சிருக்கேன். நேரடியா ஒரு சமூக யதார்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு நூல். அப்போ ஒற்றை சிறகு ஓவியா முன்னாடி அந்த அட்டைப்படத்துல எல்லாம் அந்த குழந்தைக்கு சிறகை ஒட்டி விட்டு இருக்கிறார் ஐயா. அப்படி இது என்ன மாதிரியான நூலா இருக்கும் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமா தான் அந்த நூலை நான் பிரிச்சேன். அந்த நூலுடைய ஆசிரியர் முன்னுரையை படிக்கும் பொழுது அதுல ஒரு பத்தி, அந்த பத்தி நிச்சயமா இந்த புத்தகம் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தையும் எனக்கு கொடுத்துச்சு. நம்மளுக்கெல்லாம் சிறகு முளைச்சா எப்படி இருக்கும்? நம்ம ஸ்கூலுக்கு பஸ்லயோ சைக்கிள்லயோ போகாம பக்கத்து வீட்டில் விளையாடும் போது அந்த பந்து எந்த கூரையில் இருந்திருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், மேகத்தை போய் தொட்டுட்டு வரலாம் இல்லையா? இப்படிதான் நம்மளும் நினைப்போம். அதே மாதிரி தான் ஓவியாவும் நினைச்சா. இதை படிச்சுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன் அப்படின்னா, திரு எஸ்ரா அவர்கள் குட்டி இளவரசன்னு சிறார் இலக்கியத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நூல். சிறார் இலக்கியத்தை பத்தி பேசுறவங்க குட்டி இளவரசனை தொடாம வர முடியாது. அந்த புத்தகத்தை பத்தி பேசின ஒரு காணொளி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. குழந்தைகளுக்கான இலக்கியம்ங்கிறது எது? குழந்தைகள் படிக்கிறதுக்கா இல்ல குழந்தைகளை புரிஞ்சுக்கிறதுக்காக பெரியவர்கள் படிக்கிறதுக்கா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பின ஒரு நாவல் குட்டி இளவரசன். அது ஒரு பிரெஞ்சு நாவல். அப்போ இந்த முன்னுரையில அந்த பத்தியை படிச்ச உன்னையும் எனக்கு குட்டி இளவரசனை தொட்டுட்டு வந்த மாதிரி ஒரு ஆச்சரியமும் சந்தோஷமும். ஏன் அப்படின்னா, அந்த நாவல் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஆச்சரியமான நாவல். எப்படின்னா, 2 கதாபாத்திரங்கள் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். அதுல ஒரு பைலட், ஒரு விமான ஓட்டுவர், அதுக்கப்புறம் ஒரு சின்ன குட்டி இளவரசன். எதேச்சியா அந்த விமானம் விபத்தாகி வேற்று கிரகத்துக்கு போய் அந்த குட்டி இளவரசனுடைய நடக்கிற உரையாடல் தான் குட்டி இளவரசன் நாவலுடைய கதையாம்சம். எனக்கு இந்த முன்னுரையுடைய அந்த ஒரு பத்தியை படிச்ச உன்னையும் குட்டி இளவரசனோட நான் கனெக்ட் ஆயிட்டேன். அப்போ அந்த நாவலுக்குள்ள போக 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 நான் யாரா மாறுறேன்னா, ஒற்றை சிறுகு ஓவியாவா மாறுறேன், அந்த பள்ளியுடைய காவலாளி அந்த தாத்தாவா மாறுறேன், அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியரா மாறுறேன். என்ன அந்த கதாபாத்திரத்துக்குள்ள நான் பொருத்தி பார்க்கிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த அட்வென்ச்சர். நான் எப்படி ஒற்றை சிறகு ஓவியாவா அங்க மாறுறேன்? நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் நிறைய ஏக்கங்கள் இருக்கும். சின்ன குழந்தையில இருந்து நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த வாங்கணும்னு நினைப்போம், செய்யணும்னு நினைப்போம். ஆனா நம்மளால அது முடியாம போயிடுச்சுன்னா அப்ப நினைப்போம்ல, எனக்கு மட்டும் இந்த சக்தி இருந்தா நான் இதை வாங்கியிருப்பேன், இதை செஞ்சிருப்பேன்னு. அப்படி ஒரு ஓவியாவா நான் அந்த இடத்துல மாறுறேன். எனக்குள்ள சின்ன வயதுல கிடைக்காத ஏக்கங்கள் எல்லாம் எனக்கு ஓவியா மூலியமா நிறைவேறுது, அந்த சிறகு மூலியமா நிறைவேறுது. அப்போ அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த காவலாளி தாத்தா எல்லாருக்குள்ளேயும் அவர் இருப்பார். ஏன்னா நம்ம படிக்கும் பொழுது ஒரு கனவு வச்சிருந்திருப்போம், வர வர அந்த கனவு வேற மாதிரி மாறும். அதுக்கப்புறம் பல குடும்ப சூழலுடைய அழுத்தங்களோ ஏதோ ஒண்ணு நம்ம வேற ஒரு துறை சார்ந்தோ ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய கனவை தாண்டி நம்ம வெளியில போயிருப்போம். ஆனாலும் நம்ம கனவு நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதுக்கான சூழல் அமையும் போது அங்க போய் நம்மளை பொருத்தி பார்த்துக்குவோம். அப்படிதான் எனக்கு புத்தக வாசிப்பும் இந்த மாதிரியான கலந்துரையாடல்களை கேட்கறதும்.
அந்த மாதிரியான சூழல்ல நம்ம பொருத்தி பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படிதான் அந்த தாத்தாவும். ஏன்னா அவர் ஒரு காலத்துல அவருடைய வாழ்வாதாரமா அந்த மேஜிக் மேனா இருக்காரு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அந்த சுவாரஸ்யங்களை வந்து தேவையில்லைன்னு ஒதுக்குது. அப்போ அவர் ஒதுங்கி போகாம திரும்பவும் இந்த மேஜிக் யாரை குதூகலப்படுத்தும்? குழந்தைகளை தானே குதூகலப்படுத்தும். அப்ப குழந்தைகள் நிறைந்த ஒரு புறச்சூழலுக்குள்ள அவர் வந்து அவர் தன்னை பொருத்திக்கிறாரு. அதனாலதான் அவர் ரொம்ப இயல்பா அந்த கதையோட அந்த குழந்தைகள் எவ்வளவு ஆச்சரியங்களை சொன்னாலும் மறு கேள்வியே கேட்காம அந்த குழந்தைகளை நம்புவார். அது அந்த தாத்தா கிட்ட இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அந்த இடத்துல அந்த தாத்தாவை என்னை பொருத்தி பார்த்துக்கிட்டேன். அடுத்து தலைமை ஆசிரியர். அதாவது இந்த சமூகத்துல 99% பேர் தலைமை ஆசிரியர்களா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்க சொல்றது எதையும் நம்மளால சுலபமா நம்ப முடியாது. பெரியவர்களோட உலகங்கிறது என்னன்னா எல்லாத்தையுமே நம்ம ஆதாரங்கள் கொடுக்கணும், ப்ரூஃப் இருக்கா, இதுக்கு சாட்சி எங்கன்னு கேட்கக்கூடிய உலகம். ஆனா குழந்தைகளோட உலகம் அது கிடையாது. நீங்க ஆச்சரியமா சொல்லுவீங்க, ஒரு 10 காக்கா இந்த மாதிரி பறந்துச்சு அப்படின்னா அப்படியா, அப்படி பறந்துச்சா அப்படின்னு குழந்தைகளால அந்த கற்பனைக்குள்ள போக முடியும். ஆனா நாம அதுக்கு ஒரு ப்ரூஃப் கேட்போம். அந்த தலைமை ஆசிரியரும் அது மாதிரி தான். யதார்த்தத்தை அவர் கண் முன்னாடி பார்த்தாலும் அவருக்கு ஆதாரம் தேவைப்படுது. அப்போ பெரும்பாலும் நம்ம குடும்பங்கள்ல நம்ம குழந்தைகள் கிட்ட அப்படி ஒரு தலைமை ஆசிரியரா தான் நாம இருக்கோம். குழந்தைங்க வந்து சொன்னோடனே நம்ம எதையும் நம்ப மாட்டோமே. அம்மா திடீர்னு அப்படியாச்சா, அந்த கனவுல அப்படியாச்சு, சும்மா கதை விட்டுருக்காம போய் படுப்போம், இப்படிதான் சொல்லுவோம். இதேதான் இந்த பத்தியை படிக்கும் போது ஏன் நான் குட்டி இளவரசனுக்குள்ள போனேன்னா, குட்டி இளவரசனுடைய கதையும் இதே ஒரு சாராம்சத்தோட வந்ததுதான். அந்த ஆசிரியர் அவர் குழந்தையா இருக்கும் பொழுது அவருடைய கற்பனைகளை சொல்லும் பொழுது அந்த பெரியவர்களுடைய உலகத்தால் அதை புரிஞ்சுக்க முடியல. அந்த ஏக்கத்தை அவர் அவ்வளோ வருடங்களா தனக்குள்ள பதுக்கி வச்சு ஒரு நாவலா இந்த உலகத்துக்கு கொடுக்கிறாரு. என்னைக்கும் அழியாத ஒரு பொக்கிஷமா இந்த உலகத்துக்கு கொடுக்கிறாரு. அப்படிதான் எனக்கு இந்த ஒற்றை சிறகு ஓவியா படிச்சு முடிக்கும் போது ஒரு பெரும் அனுபவமா இருந்துச்சு. அப்போ இந்த உலகம் யாருக்கான உலகம்? குழந்தைகளை கொண்டாடணும்னு சொல்றோம், குழந்தைகளை பத்தி ரொம்ப அக்கறையா இருக்கணும்னு சொல்றோம். ஆனா ஒரு சாதாரண விஷயத்த கற்பனையாவே இருக்கட்டுமே, குழந்தைய வந்து சொல்லும் பொழுது நம்மளால அது இயல்பா ஏத்துக்க முடியுதா என்ன? இல்ல. இந்த 3 கதாபாத்திரங்களும் வழியா நம்ம இன்னும் குழந்தைகளை புரிஞ்சுக்க வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து எனக்குள்ள ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதோட இல்லாம இது வெறும் அட்வென்ச்சர் கதையானா இல்ல, இந்த கதைக்குள்ள ஒரு பெரும் சூழலியல் சிக்கலையும் அதுக்கான தீர்வையும் அதை எப்படி குழந்தைகிட்ட அழகா எடுத்துட்டு போகணுங்கிறதையும் அத்தியாயம் வழியா வந்து நம்மளுக்கு ஆசிரியர் ரொம்ப அழகா கொடுத்துருக்கிறார். அதை நான் சொல்ல மாட்டேன், அது ஸ்பாய்லர் அலர்ட். நீங்க வந்து புக்கை படிச்சு அதோட சுவாரஸ்யத்தை தெரிஞ்சுக்கோங்க, அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வாசிப்பு அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நமக்கான உலகத்தை நம்மளே விரிவடைச்சுக்கிறது. அப்ப இந்த 3 கதாபாத்திரங்களும் அந்த குழந்தைகளுக்கு எதை சொல்றாங்க, குறிப்பா அந்த காவலாளி தாத்தா வந்து அந்த குழந்தைகளுக்கு என்ன விஷயத்தை வந்து ரொம்ப அழகா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குள்ள ஒரு தீர்வா கொண்டு வராரு. ஏன்னா எப்பவுமே ஒரு படத்துல வந்து ஹீரோவா தெரியணும்னா ஒரு வில்லன் வேணும். அப்படிதான் இந்த கதையிலையும் ஒரு குழந்தை, அவனை வில்லன்னு சொல்ல வேண்டாம், அவன் வந்து இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறான். இந்த ஓவியாவுடைய நண்பர்களுக்கும் ஒரு பிரச்சனையை கொடுக்குறான். அந்த பிரச்சனைக்கான தீர்வை இந்த குழந்தைங்க வந்து தேடி போறாங்க. தேடி போகும்போது அவங்க யதார்த்தவாதத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்கும். நீங்க இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது கற்பனையும் யதார்த்தமும் எந்த இடத்துல கலக்கும் போது அது இந்த சமூகத்துக்கான ஒரு செய்தியை குழந்தைகளுக்கான ஒரு கற்பித்தலை கொடுக்குதுங்கிறது ரொம்ப அழகா இருந்துச்சு. அது படிக்கிறவங்களுக்கு தான் புரியும். நிச்சயமா இந்த புத்தகத்தை வாங்கி போய் படிங்க. எல்லாத்துக்கும் ஒரு முத்தாய்ப்பா குழந்தை இலக்கியம், அதாவது குழந்தை இலக்கியத்தை பேசும் பொழுது என்ன மாதிரி கதையை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது எப்பவுமே எழுத்தாளர்களுக்கு ஒரு சவாலா இருக்கும். அதுக்கான ஒரு அடிப்படையை பிடிச்சிட்டோம்னா அது பெரியவங்களுக்கான ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்படி ஒரு புத்தகமா இந்த ஒற்றை சிறகு ஓவியாவை முடிக்கும் போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா அக்டோபர் 1917 ரஷ்ய புரட்சி முடிஞ்சு குழந்தை இலக்கியத்துக்கான ஒரு பெருவெளியை உருவாக்கணும்னு முயற்சி எடுக்கும் போது லெனினுடைய சிந்தனை தலைமையின் பேர்ல அப்ப குழந்தைகளுக்கான இலக்கியத்தை எப்படி வடிவமைக்கிறதுன்னு பெரும் ஒரு குழு உருவாகி அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது அவங்க அடிப்படையா வச்சுக்கிட்ட ஒரு தத்துவம் என்னன்னா குழந்தைகளை நம்பணுங்கிறது. அப்போ அந்த 1917 குழந்தைகளை நம்பணும்னு போட்ட ஒரு விதையுடைய விருட்சமானது
நம்மளுக்கு பிரெஞ்சு நாவலான குட்டி இளவரசனா நம்ம கையில வந்திருக்கு. ஏன்னா குட்டி இளவரசன் சொல்றதும் அதுதான், குழந்தைகளை நம்புங்கன்னு. திரும்ப இவ்வளவு ஆண்டுகள் கடந்து நம்ம கையில ஒற்றை சிறகு ஓவியாவா நிக்குது. அந்த தலைமை ஆசிரியர் கதாபாத்திரம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கதாபாத்திரம். ஏன்னா இந்த சமூகம் குழந்தைகளை நம்பணும். அவங்கள நம்புறது வழியா, அவங்களுக்கான சிந்தனை தளத்தை நம்ம வளர்த்துறது வழியா, இன்னைக்கு பெரியவர்களால கொடுக்க முடியாத தீர்வுகளை நிச்சயமா நாளைக்கு குழந்தைகள் இந்த சமூகத்துக்கான தீர்வை கொடுப்பாங்க. அப்போ ஒற்றை சிறகு ஓவியால அந்த ஓவியாவோட சிறகு எதுனா, இன்னைக்கு பெரியவர்களுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வு. அப்படிதான் எனக்கு புரிஞ்சது இந்த கதையை நான் படிச்சு முடிக்கும் பொழுது. அப்போ நீங்களும் இந்த கதையை படிங்க, நிச்சயமா உங்களுக்கு வேற ஒரு பரிமாணம் கிடைக்கும். அது வழியா இந்த புத்தக வாசிப்பையும் அந்த வாசிப்பு சார்ந்த முக்கியத்துவத்தையும் நம்ம குழந்தைகிட்ட எடுத்துட்டு போகணும். ஏன்னா ஃபேண்டசி நாவல் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஒரு முரண்பாடு இருக்கு. இன்னைக்கும் முதல் தரவரிசை பட்டியல்ல அதிகமா விற்கக்கூடிய நாவல் ஹாரி பாட்டர் தான். இன்னைக்கும் அதிக வசூல் ஈட்டக்கூடிய படங்கள்ல இந்த அவெஞ்சர்ஸ், ஸ்பைடர்மேன் தான் இருக்கு. இது ஒரு முரண்பாடு. எந்த பெரியவர்கள் உலகம் இந்த ஃபேண்டசியை நம்பாதோ, ஆனா அதே ஃபேண்டசி படங்களையும் அதே புத்தகங்களையும் தான் நம்ம திரும்ப தேடி போயிட்டு இருக்கோம். அதனால நிச்சயமா குழந்தை இலக்கியத்துக்கான ஒரு பெரு வெளியை உருவாக்குறது நம்ம கையில தான் இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி புத்தக வாசிப்பை குழந்தைகள்கிட்டயும் எடுத்துட்டு போகணும், நாமளும் படிக்கணும். குழந்தை இலக்கியம் குழந்தைகளுக்கானது மட்டும் கிடையாது, பெரியவர்களுக்கானது, குழந்தைகளுடைய உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கானது. திரும்பவும் மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பை நல்கி என்னுடைய பேச்சு இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட பார்வையாளர்களுக்கும் மற்றும் இந்த அவையில் இருக்கிற சான்றோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.